அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பாகம் 6. இறை அச்சத்திலும் சொன்னதை செய்தவர், செய்வதை சொன்னவர். மனிதரில் மாணிக்கும் மாமனிதர் நபிகள் நாயகம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இதில் இறைவனை அஞ்சி நடக்கும் விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு அதிகமாக உபதேசம் செய்துள்ளார்கள். மரண வேதனை, மன்னரை வேதனை, மறுமை வேதனை போன்றவற்றை கொண்டு இறையச்சத்தை அதிகமாக நமக்கு போதித்துள்ளார்கள். இறையச்சம் என்பது இறைவனுக்கு மட்டும் தெரியக்கூடிய ஒரு விஷயமாகும். அதாவது இறையச்சம் என்பது மனிதன் தன் மரியாதையை காப்பாற்றிக் கொள்வதற்காக செய்யும் காரியம் அல்ல, சுயநலத்திற்காக செய்யும் காரியமும் அது அல்ல. மாறாக இறைவனுக்காக மட்டுமே செய்யப்படும் காரியம்தான் இறை அச்சமாகும் என்பதை தெள்ள தெளிவாக நாம் புரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். இதிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்றே செய்து காட்டியுள்ளார்கள். சும்மா வாயில் சொல்லிட்டு போகிறது ரொம்ப ஈஸி. எவன் வேணாலும் எதை வேணாலும் அடித்து விட்டுட்டு போயிட்டே இருப்பான் இல்லையா? அவனை பார்க்குற நேரத்தில் கூட நம்மளால் கேட்க முடியாது. அந்த அளவுக்கு நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் சொல்லுக்கும் செயலுக்கும் ரொம்ப தூரமாக இருக்கிறார்கள். அது அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, ஆன்மீகவாதிகளாக இருந்தாலும் சரி, எந்த விதிவிலக்கும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அசர் தொழுது விட்டு தொழுது முடித்த உடனே விரைந்து வீட்டினுள் சென்று தாமதிக்காமல் வெளியே வந்தார்கள். எங்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம். அப்போது அவர்களிடம் அதற்கான காரணம் கேட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் எனது வீட்டில் ஒரு தர்ம பொருளான தங்க கட்டியை வைத்திருந்தேன். அப்பொருளுடன் இரவை கழிக்க நான் விரும்பவில்லை. அந்த பொருளை வைத்துக்கொண்டு, என்னுடைய வீட்டில் வைத்துக்கொண்டு இந்த இறைவை கழித்து விட நான் விரும்பவில்லை. எனவே அதை பங்கிட்டு கொடுத்து விட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை அறிவிப்பவர் உக்பா பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரில் 1430வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. அப்போ ஒரு பிறருடைய பொருள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீக தலைவராக இருந்தார்கள், ஜனாதிபதியாக இருந்தாங்க. அப்போ ஒரு பொருள் மக்களுக்காக வழங்கப்பட்ட அந்த பொருளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இரவு கழிவதை விரும்பவில்லை. என்ன ஏன்? மரணம் எப்போ வேணாலும் இருக்கு இல்லையா? அதை செய்யாமல் அப்படியே யார்ட்டையும் சொல்லாமல் அதை வச்சுட்டு போயிட்டோம்னா, மரணித்து விட்டோம்னா அதுக்கு முழு பொறுப்பாளி நம்ம தானே. இதை நிறைய சந்தர்ப்பங்களில் பல்வேறு இடங்களில் பல்வேறு தலைப்புகளில் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். என்றாலும் அதற்கு சொன்னபடி அவர்கள் நடந்து காட்டியுள்ளார்கள். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த சம்பவம். என்ன, தான் வீட்டில் அந்த பொருள் இருக்க இரவு கழிந்து விடக்கூடாது, என்ன வேணாலும் நடக்கலாம் என்பதற்காக உடனடியாக இசா தொழுது சலாம் கொடுத்த உடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனால் உடனே போய் அதை எடுத்து அதை கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுத்து அந்த வேலையை முடித்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். இதில் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஏராளமான பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா கொஞ்சம் நெஞ்சு தொட்டு சிந்தனை பண்ணி பாருங்கள். இந்த செய்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்தவுடன் வேகமாக சென்றது என்ன காரணத்திற்காக என்று அவர்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. நபி தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தர்ம பொருளான தங்க கட்டி இருந்ததும் யாருக்கும் தெரியாது. நபி தோழர்கள் கேட்ட பிறகுதான் தெரிந்து கொண்டார்கள்.
இருப்பினும் தம்மிடம் இருந்த பொருளை ஏழைகளிடம் ஒப்படைப்பதில் அதிக கவனம் எடுத்துக்கொண்டது அவர்களின் இறையச்சத்தை மிக தெளிவாக நமக்கு காட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேர்மையை நன்கு விளங்கி வைத்திருந்த அன்றைய கால மக்கள் சந்தேகப்பட மாட்டார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் இறையச்சத்தை பேணி நடந்ததை நாம் கவனிக்க கடமைப்பட்டுள்ளோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறையச்சத்தை எடுத்துக்காட்டும் மற்றொரு சம்பவத்தை பார்ப்போம். அறுவடை செய்யும் போது பேரிச்சம்பழத்தின் ஜக்காத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வரப்படும். இவ்வாறு ஒவ்வொருவரும் தங்களுடைய பேரிச்சம்பழங்களை கொண்டு வந்ததும் அது பெரும் குவியலாக மாறிவிடும். அதாவது ஜக்காத்து பொருள்களை இன்றைக்கி நம்ம ஏதோ 5-10 மாற்றி வச்சுக்கிட்டு வேண்டியவர்கள்ட்ட கொடுத்துட்டு போகிறோம், அப்படி இல்லை. அங்கே ஜனாதிபதிகிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கணும். அது அரசு கருவூலத்தில் சேரும். அப்படி சேர்ந்தது தான் குவியலாக மாறிவிடும் என்கிறார்கள். சிறுவர்களான ஹசன், ஹுசேன் இவர்கள் யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பிள்ளைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர பிள்ளைகள் ஹசன், ஹுசேன். இருவரும் அவ்குவியலோடு விளையாடுவார்கள். ஒரு நாள் அவ்விருவரில் ஒருவர் ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து தம் வாயில் போட்டார். இதை கண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அதை வெளியே எடுத்து விட்டு, தங்களுடைய விரலை உள்ள வாயில் விட்டு அதை வெளியே எடுத்துட்டு, முஹம்மதின் குடும்பத்தினர் ஜக்காத்து பொருளை உண்ணக்கூடாது என்பதை நீ அறியவில்லையா என்று அவரிடம் கேட்டார்கள். இதை அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நூல் புகாரில் 1485வது ஹதீஸாக இடம்பெற்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், தன்னுடைய பேரப்புள்ள ஒரு பேரிச்சம்பழம் அந்த ஜக்காத்து பொருளில் குவிஞ்சு கிடக்க, அதில் ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில் போட்டார். சிறுவர்கள் விளையாடுற வயசு. அப்படிப்பட்டவர்கள்ட்ட சரி குழந்தை தானே, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, என்ன அநியாயங்களை செஞ்சாலும் குழந்தை சின்ன பிள்ளை அப்படின்னு செல்லத்தை விட்டு அது கடைசியில் பயங்கரமான அராமியா உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு நம்ம வழிவகுத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக அந்த வாயில் போட்ட அந்த பொருளை கையை உள்ளே விட்டு எடுத்து வெளியே எரிஞ்சிட்டு, இது ஜக்காத்து பொருளுப்பா, இது நமக்கு ஹராம், சாப்பிடக்கூடாது என்ற எந்த வயசு குழந்தைக்கு ஹராம் அளவை பற்றி எப்போது சொல்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும், கவனத்தில் கொள்ள வேண்டும். சிறுவர்கள் செய்யும் தவறுகளை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அதிலும் தலைவர் வீட்டு குழந்தைகள் செய்யும் தவறுகள் பெரியதாக இருந்தாலும் அதை கண்டுகொள்ள மாட்டார்கள். இது போன்ற நேரத்திலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறையச்சத்தை பேணியுள்ளது இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். எனவே தான் சொல்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதரில் மாணிக்கும் மாமனிதர். தொடருவோம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.